உழைக்கும் மக்களினுடைய களைப்பை நீக்குவதற்கு ஒரு மருந்தாக இருந்ததுதான் தமிழருடைய பண்பாட்டில் மது என்பது, கல் என்பது. பின்னாளில் வணிகமயமாக ஆன பின்னாலும் கூட மிகப்பெரிய தீமை உருவாக்கல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் இது அரசியலோடு இணைந்த பின்னால் தான் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கி இருக்கிறது. அதாவது மது விற்பதை இலக்கு வைத்து வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கு வைத்து அந்த இலக்கை எட்டாதவர்களுக்கு என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இந்த இலக்கை எட்டலை என்று நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அரசனுடைய மிக மோசமான செயல்பாடு போய் கொண்டிருக்கிறது. அந்த தந்தை குடியினால் வீழ்ச்சி கிடைத்த போது அவர் மனைவி, அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். அவருடைய உடைமைக்கும், அவருடைய உயிருக்கும், அவருடைய மானத்திற்கும் கூட பங்கு வரும். லட்சக்கணக்கான பனையேறிகள், அன்றாடம் காட்சிகள், பனையேறிகள் தங்களுடைய பிழைப்பிற்காக கல்லறைக்கு விற்பதை தடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு 10 பேர் கார்ப்பரேட் முதலாளிகள் பிழைப்பதற்காக, கோடிகளிலே அவர்களை சம்பாதிப்பதற்காக இந்த அரசாங்கம் அவர்களை மது உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறதே. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்றைக்கு மதுவை தாண்டி இன்னொரு தீமையான அபாயத்தை தொட்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசாங்கம். என்ன ஐயா? கருணாநிதி தொடங்கி வைத்த அந்த சீரழிவினுடைய உச்சத்தை ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறார். ஏன்னு கேட்டான போதை கலாச்சாரம். எப்படி உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய கதைத்தல் நிகழ்ச்சிக்காக நாம் இன்று பேச போறோம். இந்த கதைத்தல் மட்டுமல்ல, களம் 2026 அரசியலை ஒட்டி நாம பேச போறோம். யதார்த்தமான நிகழ்வுகளை வரலாற்று பூரணமாகவும் அதை நாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய களப்பாடும் பொறுப்பும் தமிழ் குடிகளுக்கு உண்டு. ஏனென்றால் எங்களுடைய மக்கள் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில சற்று திரும்பி பார்க்கிறோம் வரலாற்றை. இது உண்மையா? அறிய முடியாத பல சூட்சமங்கள், பல சூழ்நிலைகள் பொதிந்திருக்கிற அனர்த்தம் தமிழ் சமூகத்தை எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறது, இழிவான நிலைக்கு சென்றிருக்கிறதா? நிறைய பேசுவதற்கு முன்பும் நாம் கதைத்துத்தான் இப்போது என்ன கதைத்தோம் என்பதை மறு உருவாக்கமாக நாங்கள் பேச போகிறோம். எமது கண்ணியத்துக்கும் எமது உள்ளங்களில் நிறைந்த அன்பிற்குரிய பேராசிரியர் பெருந்தகை ஐயா அவர்கள் எங்களோடு வந்து கலந்திருக்கிறார். ஐயாவை நான் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். ஐயா வாங்க. நாம இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு தலைப்பு நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறீங்களா? அது இன்றைக்கு இருக்கக்கூடிய பேசப்பட வேண்டிய மிகப்பெரிய அச்சுறுத்தலான ஒரு செய்தியை பேசணும்னு நினைக்கிறேன். மர்மமா இருக்கு. அது மர்மம் மட்டும் இல்ல, அது நம்ம காலங்காலமா 2000 ஆண்டு 3000 ஆண்டு பழமையிலேயே தமிழர்களுடைய வாழ்வியல்ல உணவு கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. அதுதான் இன்றைக்கு நம்ம மதுன்னு சொல்றோம். கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தை வள்ளுவன் வைத்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இயல்பாக இருந்த பழக்கமாக இருந்த கல்லுண்பது, வீட்டிலே அரிசியை வைத்து தயாரிக்கிற மது இருந்திருக்கிறது, தென்னை பனை முதலானவற்றிலிருந்து பயன்படுத்தக்கூடிய மது இருந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் உணவின் ஒரு பகுதியாக பார்த்தார்கள். அவர்கள் அதை ஒரு மிகப்பெரிய தீமையான விஷயமாக பார்க்கல. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பார்வை மெல்ல மெல்ல சமண பௌத்த காலங்கள் மேலோங்கிய காலத்தில் இது அறிவை மயக்கக்கூடியது, இது தீமையானது என்கிற கருத்துருவாக்கம் உருவாகி, எனவே வள்ளுவன் காலத்திலே ஒரு மிகப்பெரிய தீமையாக அடையாளம் காணப்பட்ட அந்த விஷயத்தை கல்லுண்ணாமை என்கிற அதிகாரத்தில் என்ன செய்யறான்? கண்டிக்கிறான், கடுமையாக கண்டிக்கிறான். சாதாரணமான விஷயம் இல்லை, மிக கடுமையாக கண்டிக்கிறான். அதிகாரம் வைக்கிற அளவுக்கு கண்டிக்கிறான். வச்சுட்டு அதுக்கு பின்னால தொடர்ச்சியாக 2000 ஆண்டுகள் தாண்டி வந்தாச்சு. வந்த பின்னால என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மதுவனுடைய தீமை உணரப்படலை, இந்த நாட்டிலிருந்து அகற்றப்படலை. ஆனாலும் கூட உழைக்கும் மக்களினுடைய களைப்பை நீக்குவதற்கு ஒரு மருந்தாக இருந்ததுதான் தமிழருடைய பண்பாட்டில் மது என்பது, கல் என்பது. ஆனால் அது வணிகமயமாக மாறுகின்ற ஒரு கால சூழ்நிலை உருவானது. எப்படி? உண்டாட்டு என்கிற ஒரு துறை இருக்கிறது புறத்துறையில. போருக்கு சென்ற வீரர்கள் எல்லாம் ஒருவர் நிச்சயம் மகிழ்ச்சிப்படுத்தி இந்த கல்லுண்டு மகிழ்வார்கள். இது உண்டாட்டு என்கிற ஒரு துறையாக காட்டப்படுகிறது. அது ஒரு பெரிய அவையாரை பற்றி பாடுகின்ற பொழுது கூட என்ன சொல்லுவாங்க? சிறிய கட்பெரினே எமக்கு மன்னை என்று அதியமானை பற்றி புகழ்ந்து பாடுகிறார். கொஞ்சம் போல கல் இருந்தா கூட நான் குடிப்பதை பார்த்து மகிழக்கூடியவன் அதியமான்.
அப்படிப்பட்ட அந்த கல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உழைக்கும் மக்கள்கிட்ட எளிய மக்கள்கிட்ட பொதுவாக இருந்த நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை கிரேக்கம் போன்ற நாடுகளில், ரோம் போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் இந்த வெளிநாட்டு மதுக்கள் எல்லாம் இறங்கியதற்கு சான்றுகள் இருக்கின்றன யவனர்கள் மூலமாக. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம், இந்த மதுவை பற்றி பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவாக நம்மால் பார்க்க முடியவில்லை. அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்த உழைக்கும் மக்களினுடைய களைப்பை போக்கக்கூடிய அந்த மருந்து பின்னாளில் வணிகமயமாக ஆன பின்னாலும் கூட மிகப்பெரிய தீமை உருவாக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் இது அரசியலோடு இணைந்த பின்னால் தான் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கி இருக்கிறது. அப்படி நிறுத்துங்க. அது என்ன அரசியலோடு? இந்த வள்ளுவன் சொன்ன கல்லுண்ணாமை ஔவையார் அதியமானுக்கு கொடுத்தது, தமிழ் இலக்கியங்களில் கல்லுவை குறித்து பேர பண்ணது, தமிழ் கலாச்சாரங்களிலும் தமிழ் கூடுதல்களிலும் கூட அது உணவாக வைக்கப்பட்டது. இப்ப அப்படியே ஒரு அரசியல் அப்படிங்கிறீங்களா? அதுல என்ன சூட்சம் இருக்கு? அதுதான். அப்ப நாம இந்தியாவை பத்தி பேச வரல, அது தமிழ்நாட்டை பத்தி எல்லாம் பேசலாம், உலகம் முழுக்க பேசலாம். அதான் முக்கியமானது. ஒரு வரலாறை சொல்லுகின்ற பொழுது இப்ப அமெரிக்காவுடைய பூர்வ குடிகள் அழிந்தது வந்தேரிகளினுடைய மது அறிமுகத்தால் தான். கண்டிப்பா. அதே போல ரஷ்ய பெரிய சாம்ராஜ்யம், அந்த மிகப்பெரிய ஒரு ஒன்றியம் என்பது விழுந்து போனதற்கு, பூர்வ குடிகள் அழிந்ததற்கும் இந்த மதுதான் காரணம். இன்னைக்கு மது என்பது ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சியினுடைய காரணமாக இருப்பதை அமெரிக்க வரலாறு சொல்கிறது, ரஷ்ய வரலாறு சொல்லுகிறது. ஆக மொத்தம் பூர்வீக குடிகள் எல்லாம் அந்த மதுவினால் இருந்திருக்கிறார்கள். வந்தேரிகள் எல்லாம் நினைச்சிருக்காங்க, வாழ்வை பெற்றிருக்கிறார்கள். இதை அப்படியே தமிழக பக்கம் திருப்பி பாருங்க. 1972 மதுக்கடைகளை கலைஞர் திறக்கிறார். மதுக்கடைகளை திறக்கின்ற பொழுது ராஜாஜி போய் என்ன செய்யறார்? கெஞ்சுகிறார், தயவு செய்து இந்த பாவத்தை பண்ணாதீங்க, இது மிகப்பெரிய ஒரு சீரழிவை உண்டாக்கிறோம். அவர் இன்னும் சொல்ல போனா பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். தன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அன்றைக்கு குடியர்களாக இல்லை. ஆனாலும் கூட இந்த மக்கள் மீது வைத்த அந்த பற்றினால், ஐயோ பாவம், அப்பாவி மக்கள் சீரழிந்து விடுவார்களே, நாட்டுக்கு பெருங்கேடாகி விடுமே, தயவு செய்து வேண்டாம் என்று எவ்வளோ கெஞ்சியும் கூட கருணாநிதி அவர்கள் என்ன செய்யல, அதை நிறுத்தல. அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்ட அந்த நிலைதான், நல்லா புரிஞ்சுக்கங்க, அரசியலில், அதைத்தான் நான் சொன்னேன், அரசியலில் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த நிலைதான் இன்றைக்கு விருட்சமாக விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது சீரழிவு. இன்றைக்கு நீங்க பாருங்க, அதாவது மது விற்பதை இலக்கு வைத்து வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கு வைத்து அந்த இலக்கை எட்டாதவர்களுக்கு என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கிறாங்க, ஏன் இந்த இலக்கை எட்டலை என்று நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அரசனுடைய மிக மோசமான செயல்பாடு போய் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், லட்சக்கணக்கான பனையேரிகள், அன்றாடம் காட்சிகள், பனையேரிகள் தங்களுடைய பிழைப்பிற்காக கல்லறைக்கு விற்பதை தடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு 10 பேர் கார்ப்பரேட் முதலாளிகள் பிழைப்பதற்காக, கோடிகளிலே அவர்கள் சம்பாதிப்பதற்காக இந்த அரசாங்கம் அவர்களை மது உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறதே, இது எப்படி சரியாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அருமையான பாயிண்ட். என்ன, அதாவது ஒரு எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம், அது உயிரை கொடுத்து பனையேறி உழைத்து உருவாக்கக்கூடிய ஒரு அந்த பானம், அது முழுக்க முழுக்க நேர்மையான ஒரு தொழில். அதாவது நேர்மையான தொழில்னா அவங்க சொல்றது உடல் உழைப்பை கொடுத்து அவன் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பானம் இன்னும் சொல்ல போனா பெருந்தீமையை தந்தது கிடையாது, பெருந்தீமையை தந்தது கிடையாது. ஆனா கள்ளக்குறிச்சி சாராயத்துல எத்தனை பேர்? 60 பேருக்கு மேல செத்தானே, எங்க மரக்காணத்துல செத்தானே. இது 1 2 தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பேர் அழிவை தந்து கொண்டிருக்கக்கூடியது மட்டுமல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு செய்தித்தாள் எடுத்து பாருங்க, அங்கிங்கனாதபடி எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. வயது வேறுபாடு இல்லாத அளவிற்கு சின்ன குழந்தையிலிருந்து வயதான கிழவி வரைக்கும் இன்றைக்கு சீரழிக்கப்படுகிறார்கள். எதனால? இன்றைக்கு மதுவை தாண்டி இன்னொரு தீமையான அபாயத்தை தொற்றிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசாங்கம். என்ன ஐயா? கருணாநிதி தொடங்கி வைத்த அந்த சீரழிவினுடைய உச்சத்தை ஸ்டாலின் தொடங்கி இருக்கிறார். ஏன்னு கேட்டா போதை கலாச்சாரம். எப்படி இன்றைக்கு புதுசா சொல்றீங்க? ஆமா, ஏன் இல்ல, கஞ்சா கோடிக்கணக்கில் கடத்தி வைத்தவருக்கு அயலகத்துறையினுடைய திமுக பொறுப்பாளரா போட்டாங்க. இன்னைக்கு கேள்வி என்னாச்சு? ஜாஃபர் சாதிக். நான் பேரை நீங்க சொல்லிட்டீங்க. இது போல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் கஞ்சாவும் போதைப் பொருளும் மலிந்து போய் விட்டனங்கிறாங்க. இதை மறுக்க முடியுமா? சும்மா பூனை கண்ணை மூடி கொண்டால் உலகம் இருண்டு விடாது. இன்றைக்கு ஸ்டாலினுடைய அரசாங்கத்துல ஒரு சின்ன கேள்வி நீங்க சொன்னனால, நீங்க கடல் திறந்த மடப்போடு பேசுறீங்க, நான் கொஞ்சம் அப்பப்போ சின்னதா பேசி சொல்லுங்க. இன்னைக்கு கண்ணீர் வருது. நம்முடைய பிள்ளைகள்லாம் கூல் லீஃப்னு ஒண்ணு எடுத்து பள்ளிக்கூடத்துல இருந்து வாயில வைக்கிறாங்க. கஞ்சா போதையா அங்க இருந்து டன் கணக்குல ஒரிசாவிலிருந்தும் ஆந்திரா தெலுங்கானா பார்டர்ல இருந்து வருது.
இதுதான் நேற்று பாத்தீங்களா, ட்ரெயின்ல போறத போதையை போட்டுட்டு விட்டுறான். ஐயோ, அது மட்டுமல்ல, நேற்றைய நிகழ்ச்சி ஒரு பீகாரனுடைய ஒரு இளம் பிள்ளைங்க, கணவன் மனைவி ஒரு குழந்தை, 3 பேரையும் அதே பீகாரை சேர்ந்த ஒரு குரூப் போதையை போட்டுட்டு இதே பெருங்குடியில அந்த பெண்ணை கெடுத்து சீரழிச்சு அவனை கொண்டு அந்த குழந்தையும் சோட்டில் அடிச்சு கொண்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய இது நல்ல அறிவுள்ளவன் செய்யக்கூடிய செயலா? ஐயா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்க வேற பாருங்க. அந்த அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடு கூட அந்த தீவிரவுடைய செயல்பாடு அங்க முக்கியம் இல்லை. அது காரணமாக இருப்பது என்ன? அரசாங்கம் சட்ட திட்டங்களை சரியாக பயன்படுத்தாம காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? கண்மூடித்தனமாக பொய்யான விஷயங்களை நம்பி இந்த அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பள்ளிகள்ல போறான் பெண் பிள்ளைகள் கூட இன்றைக்கு பள்ளி பிள்ளைகள் இன்றைக்கு மது அருந்துகின்ற பழக்கமும் அதை கொண்டாடுகின்ற பழக்கமும் அதிகமாகி விட்டன. எங்கு பார்த்தாலும் பள்ளி குழந்தைகளை பாழாக்கிட்டு இருக்காங்க. அப்ப நல்ல ஒரு சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு சீரழிவுகளை பார்த்துக்கிட்டு கண்கலங்க மாட்டாங்களா? நல்லா நினைச்சு பாருங்க. இந்த மக்கள் பூராமே 1000 ரூபாய் கொடுத்தேன், நான் இலவசமா பேருந்து விட்டேன் என்று எத்தனையோ இலவசங்களை அடுக்கிறாங்களே. அட பாவிகளா, அத்திவாரத்தை அழித்து வெட்டி எத்தனை கட்டடம் கட்டினால் என்ன ஆக போகிறது? நான் கேட்கறது அதுதான். இந்த அப்பாவி பிள்ளைகளை குடிக்கு அடிமையாக்கி போதைக்கு அடிமையாக்கி கொன்று ஒழித்து விட்டு அத்தனை பேருடைய அழிவுக்கும் காரணமாகிவிட்டு நீ கொடுக்கக்கூடிய அந்த இலவசங்கள் என்ன சாதிக்க போகிறது? நினைச்சு பாருங்க. அப்ப ஆளுகின்றவர்களுக்கு முதல்ல மனிதாபிமானம் வேணும். எளிய மக்களினுடைய நலன் மீது அக்கறை கொள்ள வேண்டும். முழுக்க இவர்கள் தேர்தல் ஓட்டரசியல் முழுமையாக இருக்கிற காரணத்தினால்தான் ஈவிரக்கமற்ற முறையிலே சிலர் கோடிகளாக சம்பாதிப்பதற்கும் பலர் வீதியில விழுந்து சாவதற்குமான அந்த சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கற்பனை பண்ண முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது ஆரம்ப காலத்துல ரஷ்யாவுடைய வரலாற்றுல மிகப்பெரிய இந்த மது கலாச்சாரம் வந்த போது ஒரு மன்னன் ஒரு காலத்துல என்ன செய்ய அறிவிக்கிறான், இந்த மதுவை அரசாங்கமே தயாரிக்கும், அரசாங்கமே விற்கும்னா. அதுக்கு முன்னால் இருந்தது அல்ல, யார் வேணாலும் மது தயாரிக்கலாம், யார் வேணாலும் விற்கலாம்ங்கிற நிலைமையை மாற்றிட்டு அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தான். கடைசியில் கொஞ்ச காலத்துல என்னது, வருமானம் பெருகின உடனே தங்களுக்கு வேண்டிய ஆளுகளுக்கு போறான் இந்த மது உற்பத்தி செய்வதற்கு அனுமதி கொடுத்தான் ரஷ்யாவில். அவன் பெரிய அளவுல இதான உடனே இது பெரிய தீமையாச்சுன்னு சொல்லி அறிவார்ந்த சான்றோர்கள் கல்வியாளர்கள் இருந்து கண்டனம் எழுப்புறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. அப்ப சொல்றான் மன்னன்ட்ட சொல்லப்படுகிறது, நல்லா புரிஞ்சுக்க, இந்த மதுவும் போதையும் இருப்பதனால்தான் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம், நாம் வசதியாகி கொண்டிருக்கிறோம். யார் சொல்றா? அதிகார வர்க்கம் பேசுகிறது. எளிய மக்களுடைய உரிமைக்கா குரல் கொடுக்க மாட்டான், நல்லா புரிஞ்சு சிந்திக்க மாட்டான், எந்த கேள்வியும் எழுப்ப மாட்டான். முழுக்க ஆடு மாடுகளை போல விலங்குகளை போல நாம் சொன்னதை என்ன செய்வாங்க, அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், செய்வார்கள், எந்த விதமான இதுவும் வராது என்பது போல என்ன செய்வாங்க. அதுக்கு விளக்கம் தரப்பட்டது. இன்றைக்கு மதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, இப்போ ஒரு 10 நிமிஷமா மதுவினுடைய கொடுமையும் 1972களுக்கு பின்பு பெரியவர் ராஜாஜி அவர்கள் கொட்டும் மலையில் தமிழ்நாட்டு அன்றைய முதல்வர் திரு கருணாநிதியிடத்தில் சென்று, ஐ தம்பி, இதை நீங்க திறக்காதீங்க, அது அடிக்கடி எல்லோரும் பேசப்படும். அது காலத்தின் ஓட்டமாக ஆரம்பித்து 55 ஆண்டுகளை கடந்து 60 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு 60 ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது 50,000 கோடிக்கு விற்பனை நடக்குது. நீங்கள் பேசினீர்கள், உழைப்பால் பனை தொழிலாளர்களுக்கு கூட தடை ஏற்படுத்துகிறீர்கள். ஆனால் பெரும் தீவினை மாறி வரும் கலாச்சாரத்தின் கோரப்பிடியில் சிறு பிள்ளைகளும் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டு டாஸ்மாக் கடையில கியூல் நிக்கிற கொடுமை. இதுல டெட்ரா பேக்னு ஒண்ணு பயன்படுறாங்க தொழிலாளர்களுக்கு, அரசு சொல்லுது. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்க சொன்னீங்க 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள் ஒரு வீட்டுக்கு. என்ன தொகை? உரிமை தொகை. நான் சில வீடுகளில் எளிய தலித் மக்கள் வீடுகளுக்கு போய் கேட்டேன். என் வீட்டிலே என்னுடைய வீட்டுக்காரர் 600 ரூபாய் சம்பாதிக்கிறார். 400 ரூபாயை தினமும் குடிக்கு சைடு ஏதோ சொன்னாங்க, அதுக்கும் பயன்படுத்துறாங்க. மாதத்திற்கு அந்த வீட்டில் 12,000 ரூபாயை அரசுக்கு கொடுக்குறாங்க. அவன் பொண்டாட்டிக்கு 1000 ரூபாவை இந்த அரசு கொடுக்குறாங்க. 12 ரூபாயை புடிங்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க. புரியுதா? இப்ப நீங்க அடிப்படையில நீங்க பொருளாதாரமா மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. நான் என்ன செய்யறேன், வேறையே செல்லரிக்கிற அளவுக்கு அங்கே அந்த அவனுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில வாங்கக்கூடிய இந்த அரசாங்கம் 1000 ரூபாயை பெண்களுக்கு கொடுத்து அல்லது அவனுடைய மனைவிக்கு கொடுத்து என்ன சாதிக்க போகிறது? அதுதான் கேள்வி. நீங்க கேட்கப்பட வேண்டிய ஒண்ணு இல்ல. இது போன ஆட்சியில எடப்பாடியினுடைய அந்த ஆட்சியில இதே கலைஞர் கருணாநிதி, கனிமொழி அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பெரிய பரிவாரங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? கருப்பு கொடியை பிடித்துக் கொண்டு வாயிலே கருப்பு துணியை கட்டி கொண்டு என்ன செஞ்சாங்க? வீட்டுக்கு முன்னாடி நின்றாங்க. முழுக்க நின்று என்ன கேட்டாங்க? மதுவை ஒழிப்போம், ஏகப்பட்ட விதவைகள் தோன்றி விட்டார்கள் தமிழ்நாட்டுல என்று பேசினாங்க. முழுக்க அத்தனையும் பேசி
நாங்கள் வந்தால் மதுக்கடை மூடுவோம்னாங்க. இன்றைக்கு ஒரு துளியாவது நடந்திருக்கிறதா? அப்ப எப்படிப்பட்ட பொய்யான வாக்குறுதியை கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு மது விற்பனையினுடைய இலக்கை நிர்ணயிக்கிறார்கள். அந்த இலக்கை எட்டாதவர்களுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பேன் என்கிறார்கள். எப்படிப்பட்ட மோசமானது! உங்களுக்கு தீபாவளிக்கு நியூ இயர் எவ்வளவு விற்பனை! அதாவது இதுதான், அதான் நான் என்ன சொல்றேன்னா, எந்த அளவிற்கு எளிய மக்களை அழிக்கிறோம் என்கிற புள்ளிவரம் தான் அது. அது வந்து விற்பனையினுடைய தொகையாக பார்க்க கூடாது. அழிப்பு. எளிய மக்களை, இந்த மண்ணின் மக்களை முழுவதுமாக அழிப்பதற்கான இலக்காகத்தான் நாம் அதை பார்க்கணும். ஐயா, இதுல இன்னொரு விஷயம் நீங்க அழகா சொன்னீங்க. பொருளாதாரமா மட்டும் நீங்க பார்க்காதீங்க. அந்த தந்தை குடியினால் வீழ்ச்சி கிடைத்த போது அவன் மனைவி, அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. அவருடைய உடைமைக்கும், அவருடைய உயிருக்கும், அவருடைய மானத்திற்கும் கூட பங்கு இருக்கு. எல்லாமே நான் என்ன சொல்றேன், குடிகாரன் இன்னைக்கு கொலை நடப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது, கற்பழிப்பு நடப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளணும். நீங்க நன்னுல இப்ப நீங்க கணவன் மனைவி அப்பன் அம்மானு தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பெத்த பிள்ளைகள் பூரா குடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தாய் தப்பனுடைய நிலைமை என்ன ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல தேனி பக்கத்துல. அப்பா டெய்லி குடிக்கிறாரு, அம்மா கூட வந்து சண்டை, அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு. இன்னொரு இடத்தில் அப்பா எனக்கு திருமணம் செய்து வைக்கல, முதிர்கண்ணி, வீட்டை விட்டு ஓடிட்டா. வீட்டுல இருந்து தம்பியும் அம்மாவும் மதுவுல இது கொடுத்தாங்க. அப்ப அது குடி எந்த அளவுக்கு! ஐயா, இது ஒன்றல்ல இரண்டல்ல. அதான் சொல்லேன், வள்ளுவன் அன்றைக்கு உணர்ந்து எழுதப்பட்ட கல்லுண்ணாமை என்பது படிப்படியாக குறைந்து இல்லாமல் போவதற்கு பதிலாக மெல்ல 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 வளர்ந்து இன்றைக்கு ஒரு விஷ விருட்சமாக நின்று விட்டது. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அரசாட்சியும் காவல்துறையும் இதை வந்து என்ன செய்யல, எந்த வகையிலுமே தடுப்பதற்கு நடவடிக்கையும் இல்லை. முழுக்க முழுக்க 100 நடந்தால் 5 பிடிச்சு இந்த கேஸ் போடுற மாதிரி போட்டு அதை படம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கு பார்த்தாலும் இது மிகப்பெரிய சீரழிவாக இருக்கிறது. இந்த சீரழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் தமிழ் சமூகத்தினுடைய பூர்வீக குடிகள் முதல்ல இல்லாமல் போய்விடும். வந்தேரிகளினுடைய மண்ணாக இது மாறிவிடும். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. பூர்வீக குடிகளுடைய எளிய மக்களை மதுவுக்கு அடிமையாக்கி மெல்ல மெல்ல கொன்று கருவறுப்பன் என்ன, கருவுறாமல் கொண்டு இம்போர்ட் ஆக்கி விடுவது. ஆணும் பெண்ணு குடிச்சா நல்ல ஒரு விஷயம். இன்னைக்கு சென்னையில நான் நிறைய பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி. பிறகு சென்டர் எதுக்கு உருவாக்குது? மையம், கொஞ்சம் நெஞ்சு கருத்தரிப்பு மையம், குழந்தையின்மை. அவன் நான் என்ன சொன்னேன், அதாவது பல அடிப்படையில் இதனுடைய தீமைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஆண்மையும் பெண்மையும் கரு உருவாகக்கூடிய அந்த ஆற்றலும் இன்றைக்கு இழந்து கொண்டே போகின்ற பொழுது தலைமுறை அழிந்து விட்டதா? செக்சுவலுடைய இன்பங்கள் போயிருது எல்லாம். ஐயா, தாம்பத்தியங்கள் அழிந்து போகுது. அதனுடைய விளைவு ஆண்மை குறைவு. அதனுடைய விளைவு குடும்பம் உடைவது. உடைஞ்சிருமில்ல? ஆமா, இன்னைக்கு குடும்ப நல கோர்ட்ல வந்து எவ்வளவு கூட்டம் நிக்கிறாங்க. என்னைக்கு விவகாரத்துக்கு இவ்வளவு கேஸ் நடிச்சு காரணம் என்ன? ஆனா கண்ணுக்கு தெரியாத காரணம் என்ன? காரணம் இதை வெளியே சொல்ல முடியாது. ஆண்மையும் பெண்மையும் இல்லை என்பதை வெளியே சொல்ல முடியாது. வேற ஒரு காரணங்களை காட்டி என்ன செய்வாங்க? விவகாரத்துக்கு அங்க விண்ணப்பம் செய்வார்கள். அதை மறந்துடக்கூடாது. ஐயா, ஒரு சின்ன கேள்வி. சமூக கொடுமையில இன்னும் பேசத்தான் போறோம். 1972 இன்னைக்கு நாம இருக்கிற 2025, கிட்டத்தட்ட 53 வருஷத்துக்கு, அரை நூற்றாண்டுகள் தாண்டிட்டோம். பெரியவர் காமராசர் இந்த தமிழ்நாட்டை மிகச்சிறப்பாக நடத்தினார். நிச்சயமா. அவர் கெட்டாத பள்ளிகளும் இல்லை, அவர் கெட்டாத அணைகளும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் தியாகித்து தன் கூட ஒரு போலீஸ் கூட வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டார். அன்றைக்கு தமிழ்நாடு செழிப்பாகத்தான் இருக்கு. வறுமை இன்றும் இருக்கிறது, அன்றும் இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசின் அன்றைய தலைவர், தமிழ் குடிகளின் தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்ட திரு மு. கருணாநிதி இதை அன்று கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? நிச்சயமாக நோக்கம் வந்து ஒன்று, நான் சொல்லிட்டேன், அரசியல் உள்ளே வருகிறது. நான் சொல்றது தன்னை சார்ந்தவர்கள் எல்லாம். ஒரு நிமிஷம், நான் சொல்வது 53 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னைக்கு இல்ல, 53 ஆண்டுகளுக்கு முன்பு புறக்காரணிகள், அகக்காரணிகள், உள்ளார்ந்த காரணிகள் எதுவும் உண்டா? நிச்சயமாக, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதைத்தான் நான் சொல்றேன். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த மண்ணின் மக்கள் மீது எந்த விதமான வாஞ்சையோ அல்லது வந்து அன்போ பற்றோ பாசமோ கிடையாது. அரசியலுக்காக அவருடைய ஓட்டை வாங்குவதற்காக, கஜானாவை நிரப்பி தாங்கள் வந்து என்ன செய்யல, இஷ்டம் போல அதை அனுபவிப்பதற்காக என்ன செஞ்சாங்க? அதை கொண்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், கருணாநிதி அரசியல் நுழைந்த பொழுது அவருடைய பொருளாதார நிலை என்ன? அவர் அரசியலில் வந்து தலைமையேற்ற பின்னால் அவருடைய பொருளாதார நிலை என்ன? இன்றைக்கு அவருடைய தலைமுறைகளினுடைய பொருளாதார நிலை என்ன? அப்படியே 3 காலகட்டங்களை ஒப்பிட்டு பாருங்க. அதை வந்து எப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை வைத்து கூட நீங்க என்ன செய்யும் கணக்கெடுங்க. அப்ப இந்த ஏறுமுகத்திற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க.
முழுக்க முழுக்க இந்த மது ஆலையை கொண்டு வந்து அல்லது விற்பனை செய்து அதன் மூலமாக ஏகப்பட்ட லஞ்ச லாவணியங்கள் ஊழல் என்று பெருக்கெடுத்து ஓடி இன்னைக்கு வந்து என்ன செய்கிற சாராயம் போதையும் அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்து கிடக்கிறது. அப்ப அந்த தீமையினுடைய ஊற்றுக்கண்ணாக அதை வந்து தொடங்கி வச்சவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர்களுடைய அந்த இடம்தான் மெல்ல 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 இன்றைக்கு வந்து முழுக்க அரித்து விட்டது. இன்றைக்கு போதை சாதாரணம் இல்ல. நான் என்ன வேதனைப்படுறேன்னா, பச்சை பிள்ளைகளை கூட இன்றைக்கு வந்து பள்ளி குழந்தைகளை கூட இன்றைக்கு என்ன பாழ்படுத்தி விட்டது என்கிற வேதனை தான். அதாவது நாளைக்கு சாக போறவன் வயசானவன் குடிச்சா இன்னைக்கு போயிட்டு போறான்னு விட்டுறலாம். இதுதான் அந்த காலத்துல இருந்த நிலைமை. எங்களுக்கு தெரியும், நான் சின்ன வயசுல ஒரு ஓட்டலுக்குள்ள இளைஞர்கள் போனா கூட உன் பிள்ளைய கண்டிச்சு கிளப்பு கடைக்கெல்லாம் போறாங்கிற மாதிரியான உரையாடல் இருந்தது. தமிழர்கள் அப்படித்தான் வளர்ந்தார், அப்படித்தான் இருந்தது. எல்லாரும் வீட்டு நீராகாரம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வயது வந்த பெண் ஒரு குறிப்பிட்ட நாள் வெளியே வரமாட்டார். இது எல்லாம் பண்பாடு இருந்தது. எல்லா தமிழர்களின் எங்க ஊர்ல ஒரு 300 வீடு 500 வீடு இருந்தால் அதுல 10 பேர் 5 பேர் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக மாட்டான். ஆனால் உழைக்கிற இடத்துல, எங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பனையேறிகள் வருவாங்க. அவங்க அந்த வயல்களில் போனா பனையேறுவாங்க. இந்த உழைக்கிற மக்களும் அவர்களும் ஒன்றாம் என்ன செய்வாங்க, இவர்கள் தானியங்களை கொண்டாந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்க பதினி கல்லு மற்ற நொங்கு எல்லா பனைப்பொருட்களையும் இவர்களுக்கு கொடுத்து உதவுவாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்றாக பண்டை மாற்று முறையில வாழ்ந்த அந்த வாழ்க்கையில எப்ப நாசம் வந்தது? அரசாங்கம் என்றைக்கு வந்து மதுவை விற்க தொடங்கியது அன்றைக்குத்தான். குடியானவன் மதுவை விற்கின்ற பொழுது எந்த குழப்பமும் வரல, பிரச்சனையும் வரல. எவனும் வேட்டியை வந்து கிளை கிடக்கல. ஏன்னா அவன் வந்து அதை கலப்படம் செய்ய நினைக்கல. ஏன்னா பனையை வந்து அவன் தாயா பார்த்தான். பனையேறி என் தாய், என்னை வளர்த்தெடுக்கக்கூடிய தாயின்னு பார்த்தான். அதனால அந்த 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 பதநீர்ல பதனியா கொடுத்தான், அல்லது வந்து நொங்கா கொடுத்தான், கருப்பட்டியா கொடுத்தான், கல்லாத்தான் கொடுத்தான். வேற ஒண்ணும் கிடையாது. பதநீர்ல சுண்ணாம்பு கலந்தாச்சுன்னா பதநீர், சுண்ணாம்பு கலக்கலன்னா புளிச்சு கல்லா மாறும், அவ்வளவுதான். அப்ப ஒரு புளித்த நீராகாரம் போல இருக்கக்கூடிய விஷயத்துல அவனுக்கு வணிக நோக்கம் அல்ல. அது ஒரு மக்களுடைய வாழ்வை முறையாத்தான் இருந்தது. பின்னால வணிக நோக்கத்தை இந்த அரசியல் கொண்டு வந்துதான் கலப்படங்களை கொண்டு வந்து போதையை அதிகமாக்குறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் போடலாம்னு திட்டமிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த விஷயத்தை அழிவின் பாதையில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு என்ன நடக்கு, தண்ணியில எசன்ஸ் கலக்குறதான டாஸ்மாக். அதான் சொல்றேன். இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? அதாவது மது ஆலைகள் அரசாங்கத்துக்கு விற்கிறது வந்து 1 லட்சம் பாட்டில்னா அதுல 50,000 பாட்டில் தான் பில் போட்டு ரசி கொடுக்கானா. அது ஒரு பெரிய கதை, எவ்வளவு சாதாரணமானது இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், ஊழலினுடைய மொத்த வடிவமும் அதுக்குள்ள இருக்கு. அதனாலதான் மாற்று அணியிலிருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு மகுடம் சூட்டப்படுகிறது. இதே ஸ்டாலினால போய் அதே கரூர்ல பேசுறாங்க. யாரு கடுமையாக செந்தில் பாலாஜி விமர்சிக்கிறாரு, இதே ஸ்டாலின். ஆனா மாறி வந்த உடனே, முகாமுக்கு மாறி வந்த உடனே அவருக்கு மிகப்பெரிய மகுடம் சூட்டப்பட்டு பெரிய பதவிகள் வழங்கப்பட்டு. என்ன மகுடம் தெரியுமா? தியாகி. தியாகி, அதுதான் முக்கியம். அது எதுக்கு தியாகின்னு கேட்டேன். அது சொன்னாங்க, அரசினுடைய மத்திய அரசின், பார்ப்பன அரசின், சனாதன அரசின் கொடுமைகளை தகிர்த்து 476 நாட்கள் சிறையில் தகுத்தவர் தியாகி தானே என்று. ஆமா, நான் அத்தனை நாட்கள் சிறையில் இருந்தும் கூட நம்மளை காட்டி கொடுக்கவில்லையே, அதான் தியாகி. அதுதான் தியாகம். அந்த தியாகத்துக்கு தான் இது, அந்த இதுகளை பொறுத்துக்கிட்டார்லன்னு. ஏன்னா இப்படித்தான் இன்றைக்கு நிலைமை. தயவு செய்து இது இந்த தமிழக மக்களுடைய மனதில் பூரா இன்றைக்கு வேதனையாக நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த ஆட்சியினுடைய இறுதிக்கு தீர்ப்பெழுதக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குறிப்பிட்ட நேரத்துல பேசணும், நிறைய பேசணும். இது வேதனையின் வெளிப்பாடு. இது ஒரு தடம். இந்த கதைத்தல் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எங்களை பெரியாட்களாக ஆக்குவதற்கு நாம் பேசவில்லை. இந்த கொடுமையின் விளைவாக தமிழ் குடிகளை சார்ந்தும் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கான அழிவு என்ன? குடிப்பவன் அவனோடு மட்டும் நிற்கவில்லை தோழர்களே, அவனுடைய மனைவி, அவருடைய மகள், அவள் குடும்பம் மானத்தை இழந்து, கற்பை இழந்து, வாழ்க்கையில் வறுமையின் உச்சக்கட்டத்திற்கே சென்று இறுதியில் தற்கொலை ஒன்றே தீர்வாகிறது. ஆரம்பித்து வைத்தவர்கள் மாட மாளிகைகளிலும் கோபுரங்களிலும் உலகில் சாப்பர் விமானங்களிலும் பறந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எமது மக்களோ அன்றாட காட்சிகளாக நோயால் நொம்பலத்தால் நொந்து போயிருக்கிற இந்த உலகமே இதுதான் நீதியா? சிறப்பாக கதைத்த எங்கள் கண்ணியத்துக்குரிய விருந்தினர் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு உளப்பூர்வமான நன்றி.